ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் எடுத்திருக்கிற முடிவு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம அண்ணன் சூப்பரான ஐடியா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரம்யா பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிடிவாதத்தில் தெளிவாக இருக்காங்க. எப்படியாவது யாருடைய மனசையாவது மாற்றி இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆக்கணும். கல்யாணத்தை நடந்த பிறகு அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக போகணும். அதுக்கப்புறம் அன்னத்தை வாழ வெட்டி ஆக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கிற நம்ம ரம்யாவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போது துஷ்டதனை கண்டா தூர போயிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா தனி கொடுத்தனம் போகலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி, ரொம்ப சூப்பரான முயற்சி, ஒரு தெளிவான முயற்சி. அப்படி போகனாலும் ரம்யா விடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விட போகிறதில்ல. துரத்தி அடிக்க போகிறாங்க. துரத்தி நம்ம அண்ணத்துக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாங்க. எவ்வளவு தான் பிரச்சனை கொடுத்தாலும் நம்ம அண்ணன் சமாளிக்கவும் தயாராக இருக்காங்க. ஏன்னா நம்ம அண்ணன் பக்கம் நம்ம கார்த்திக் தெளிவாக இருக்கிற வரைக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும், அன்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம அன்னத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ரம்யாவால் நெருங்க கூட முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம செண்பகவல்லியுடைய ஆட்டம், அதிகாரம், அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே உடஞ்சி தூள் தூளாக போக போகுது. என் மருமக அண்ணன் தான், அன்னத்தை தவிர என் மருமக வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு கூடிய சீக்கிரமே வர போகிறாங்க. இதுக்காக தான் நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்க போகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம போகிறது பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்